சிலிண்டர் விலை அதிகப்படியாக உயர்ந்திருக்கு. சிலிண்டர் விலை தேர்தலுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பாரதிய ஜனதா கட்சி பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தேர்தல் முடியது வரை நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து சதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த காலகட்டத்திலிருந்து கேஸ் சிலிண்டர் விலைகள் 3000 ரூபாய், இப்போ 3250 ரூபா. நம்ம தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டருடைய விலைனாலும் 4000 ரூபாய் குறைஞ்சு நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. 4000 ரூபாய்க்கும் கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளையும் இருக்கும், 4000 ரூபாய்க்கு விற்கவும் செய்வாங்க. அப்ப 2000 ரூபாய்க்கு விற்கும் போது 2000 ரூபாய் கூடுதலாட்டு வணிக சிலிண்டர் விற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கொள்ளை அடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலும் மக்களிடம் சுரண்டுவதை தவிர்க்கவே மாட்டார்கள். மக்களிடம் சுரண்டி 50 நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணது போல விலையேற்றத்திலும் முழு காரணம் அவங்க தான். இதை விட கொடுமை, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, பாரத பிரதமருடைய செயல்பாடு படுதோல்வியை காட்டுகிறது. படுதோல்வி பாரத பிரதமரும் வெளியுறவு கொள்கையும். இதுவரை இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியும் எந்த பிரதமரும் உலக அளவில் நமக்கு உள்ள மரியாதை, மிகப்பெரிய ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி, அரபு நாடுகளோடு இணக்கமா இருப்போம். அரபு நாடுகளோட தொடர்ந்து இணக்கமா இருப்போம். நம்முடைய ட்ரம்ப் மிரட்டினார் அப்படிங்கறதுக்காக அரபு நாடுகள்ல இருந்து என்ன வாங்குறத விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். சிபிஐக்கு இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கையும் இப்ப மாத்திட்டாங்க. நினைக்கிறீங்க சார், என்ன மாதிரியான செயல்பாடு? இல்ல, அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காரு. நாங்க 87 இருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்ப கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. நான் நீங்க கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொல்றேன். 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 7 எரிதிறன் உள்ள நிலக்கரி சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரில நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிபிகேட்ல தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிபிகேட் இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளைல ஆரிஜின் சர்டிபிகேட்டே இல்லாம ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் ஆட்டு சர்டிபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லல, இந்த ஊழல சிஏஜி ரிப்போர்ட் 826 கோடி ரூபாய் ரேண்டமா பார்த்ததுல 826 கோடி ரூபாய் இபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதுல இருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில் 2011 இருந்து 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதல்ல மட்டும் 826 கோடி ரூபாய் இபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் நீதிமன்றமோ சூமோட்டாவாட்டு அதை எடுத்து விசாரிக்க தயாரா? அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி நிலக்கரியை தரம் குறைந்ததை சப்ளை பண்ணிருக்காரு. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் இல்லாம நிதி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே மேலேயும் அவங்க மேலேயும் எடுக்கல. ஆனால் அதே தவறு செய்ததாட்டு BS அப்துல் ரஹ்மானுடைய பையன் புகாரி அரெஸ்ட் பண்ணி அவரை 2 வருஷம் ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறம் அதானி ஆட்கள் போய் அவர்கிட்ட பேரம் பேசி அவருக்கு 600 மெகாவாட் மின் நிலையம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு. அந்த 2 மின் நிலையத்தையும் எழுதி வாங்கியாச்சு அதானி கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் தான் அவரை ஜாமீன்லயே விட்டுருக்காங்க. அப்ப அதானி பாரத பிரதமரோட இருக்கனால அவருக்கு ஒரு நியாயம்,
BS அப்துல் ரஹ்மான் மகனுக்கு ஒரு நியாயமா? கேளுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஆகவே இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில இந்தியா அவமானப்படுத்தப்படுகிறது.